Hello students, welcome to Tutara. நாம இன்னைக்கு இந்த வீடியோல 12th chemistry chapter 11ல பேஜ் நம்பர் 138ல இருக்க Friedel-Crafts reaction அது அப்படின்னா என்னன்றதா பார்க்க போறோம். இத Friedel-Crafts alkylation reaction அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதே மாதிரி 13th lessonலயும் ஒரு Friedel-Crafts reaction இருக்கு. அது வந்து Friedel-Crafts acetylation reaction. So இந்த சின்ன வேர்டை வச்சு வந்துட்டு உங்களுக்கு நிறைய அது மாத்துவாங்க. So Friedel-Crafts alkylation reaction அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க இந்த இதை வந்து எழுதுங்க. So இதுக்கு நான் keyword வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன். So anisole undergoes Friedel-Crafts reaction in presence of anhydrous AlCl3. அதாவது anisole Friedel-Crafts reaction எப்ப perform பண்ணும் அப்படின்னா anhydrous AlCl3 அப்படின்ற காம்பவுண்ட் catalyst ஆட் பண்ணும்போது அது வந்து perform பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. So அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? First anisole என்னன்னா பென்சீன் ரிங்கோட இந்த பென்சீன் ரிங்கோட மேல ஒரு OCH3 present ஆயிருந்துச்சுன்னா இதோட பேர் தான் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா அனிசோல். இதோட பேர் தான் நம்ம அனிசோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஹாலோஜனேஷன் நைட்ரேஷன் 2 வீடியோ போட்டிருப்போம். அதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இந்த அனிசோலை நம்ம 2 இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா 2 ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அது ஏன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதை நம்ம எதோட ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா Friedel-Crafts reaction in presence of என்னது anhydrous AlCl3. அதாவது இந்த இடத்துல என்ன நடக்கும்னு நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். anhydrous AlCl3 அப்படின்றது உங்களுக்கு கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகும். அப்ப நான் உங்களுக்கு anhydrous AlCl3 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த காம்பவுண்டோட என்ன ஆட் ஆகும் அப்படின்னா CH3Cl அதாவது மித்தைல் குளோரைடு அப்படின்ற காம்பவுண்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த காம்பவுண்ட் ஆட் ஆகுறதுப்ப இங்க சிசிஎம்ன்றதும் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த CH3Cl இருக்கா, இங்க இந்த Cl அதாவது இங்க ஒரு H இருக்கும் இல்லையா, இந்த Hோட இந்த Cl சேர்ந்து HCl வெளில போயிடும். HCl வெளில போகும்போது பேலன்ஸ் இருக்க இந்த CH3 அந்த இடத்துல போய் செடிமெண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இது பேரா பொசிஷன்லயும் செகண்ட் இது ஆர்த்தோ பொசிஷன்லயும் செடிமெண்ட் ஆகும். ஸோ இதோட பேர் பார்த்துட்டீங்கன்னா இதை வந்து நம்ம இப்படியே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த குரூப்போட இருக்கிறதோட பேரு தொழுவின் இல்லையா, அதனால மேல இருக்கிறத மட்டும் நம்ம நேம் பண்ணிக்கலாம் போதும். ஸோ மேல இருக்கிறத மட்டும் நான் நேம் பண்றேன் பாருங்க. மேல இருக்கிறத OCH3னா மீத்தாக்சின் போடலாமா? இது ரெண்டாவது இது. இதை நான் வந்து ஃபர்ஸ்ட்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதை நான் ரெண்டாவது இடம்னு எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம எப்படினாலும் நம்பரிங் கொடுத்துக்கலாம். அதனால 1 2 3 இதை நான் 4வது இடமா நம்பரிங் எடுத்துக்கிறேன். ஸோ 4வது இடத்துல இருக்கனால இதோட பேரு 4 மீத்தாக்சி. மெத்திலோட ஒரு ஆக்சின் இருக்கனால மீத்தாக்சி, பேலன்ஸ் இருக்கிறதோட பேரு டொலோயின். ஸோ இதுக்கு நான் எப்படி நம்பரிங் எடுக்கிறேன்னா இதுல இருந்தே நம்பரிங் எடுக்கிறேன். 1 2 3 இப்படி நம்பரிங் எடுக்கனால இதுல ரெண்டாவது இடத்துல இருக்கனால 2 மீத்தாக்சி டொலோயின். ஸோ இதில் ஏதாச்சும் நேமிங்கில் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னா UPSC நாமென்க்ளேச்சர் வீடியோ வந்து நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதில் இந்த தொலையின் அனிசோல் இதெல்லாம் நான் உங்களுக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள். அதே மாதிரி இதில் பேலன்ஸ் இருக்க சப்டிவிஷன் பார்க்கணும் அப்படின்னா நான் இது 3 வீடியோவுமே சேர்த்து ஒரு பிளேலிஸ்ட்டாக உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்குறேன். அந்த பிளேலிஸ்ட் பார்த்துட்டீங்கனாலே நீங்கள் அனிசோல் வச்சு எழுதுகிற எல்லா ரியாக்ஷனுமே அட்டன் பண்ண முடியும். அதில் அதே மாதிரி ஹாலோஜனேஷன் ரியாக்ஷனில் நான் உங்களுக்கு இந்த பேரா பொசிஷன், ஆர்த்தோ பொசிஷன், மெட்டா பொசிஷன்னா என்ன அப்படின்றத ரொம்பவே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இது சரியா புரியாதவங்க அதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியராகவே புரியும். இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.